Decode the world unfiltered. ரஷ்ய அதிபர் புதினை பார்த்த பிறகு இப்போ ஜெலன்ஸ்கியை சந்திக்க இருக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப். ரஷ்ய அதிபர் புதினை பார்த்த பிறகு இப்போ ஜெலன்ஸ்கியை சந்திக்க இருக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப். அதை பற்றி தான் இன்னைக்கு டீகோட் செய்ய இருக்கிறோம். ஜெலன்ஸ்கி தனியாக போகல. பிரிட்டிஷ் பிரதமர் கீர் ஸ்டார்மர், அதே போல் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரன், ஜெர்மனோட சான்சலர் ஃப்ரெட்ரிச் மெர்ஸ், இது மட்டும் இல்லாமல் ஐரோப்பிய நாட்டு தலைவர்கள் புடைசூழ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை சந்திக்கிறாரு யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி. இந்த சந்திப்பு ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. ஏன்னா புதினோட சந்திப்பு 3 மணி நேரம் நடந்துச்சு. அந்த சந்திப்புக்கு பிறகு நடக்கக்கூடிய இருதரப்பு பேச்சுவார்த்தைன்னு சொல்லலாம். முதல்ல ரஷ்யாவோட இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறார் ட்ரம்ப். இப்போது யுக்ரைனோட இருதரப்பு பேச்சுவார்த்தை. ஆனால் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியோட ஒரு பெரிய பட்டாளமே, பெரிய படையே இந்த பேச்சுவார்த்தைக்கு போகுது. ட்ரம்ப்பை கடந்த முறை ஜெலன்ஸ்கி சந்தித்த போது ட்ரம்ப்பும் துணை அதிபர் ஜேடி வன்ஸும் புள்ளி செய்தது போல தற்போதும் நடந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முன்னெச்சரிக்கை. உங்களுக்கு நினைவு இருக்கலாம், ஓவல் அலுவலகத்தில் ஜெலன்ஸ்கியோடைய உடை, பாடி லாங்குவேஜ் அப்படின்னு எல்லாவற்றையுமே ட்ரம்ப்பும் ஜேடி வன்ஸும் கிண்டல் செஞ்சது உங்களுக்கு நினைவு இருக்கும். அதுக்கு பிறகு அவர் அங்கிருந்து தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தி வெளியேறினார் ஜெலன்ஸ்கி. கடந்த வெள்ளிக்கிழமை அலாஸ்காவில் நடந்த அமெரிக்க ரஷ்ய அதிபர்கள் சந்திப்பை விட வெள்ளை மாளிகையில் நடைபெறக்கூடிய ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி சந்திப்புங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. இதுதான் யுக்ரைனுடைய எதிர்காலத்திற்கும் ஐரோப்பாவுடைய பாதுகாப்புக்கும் மிகவும் முக்கியமானதாக அமையிருக்கு இந்த பேச்சுவார்த்தை, இதனுடைய முடிவுகள் அப்படிங்கிறது. அடிப்படையில் ட்ரம்ப்புக்கும் புதினுக்கும் இடையிலான இந்த சந்திப்புங்கிறது எந்த பெரிய எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்யலை. சண்டை நிறுத்தம் பற்றியோ அல்லது வேறு ஒப்பந்தங்கள் பற்றியோ எந்த பெரிய அறிவிப்பும் இல்லாமல் முடிந்திருக்கக்கூடிய ஒன்று. மூடிய அறைக்குள்ளே 3 மணி நேரம் டொனால்ட் ட்ரம்ப்பும் புதினும் பேசிக்கொண்டார்கள். ஆனால் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறது இப்போது வரைக்கும் எந்த தகவலும் வெளியிடப்படலை. இந்த நிலைமையில் தான் ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி இவங்களுடைய ஆலோசனை அப்படிங்கிறது நடைபெறுது. ஐரோப்பிய தலைவர்களும் ஜெலன்ஸ்கியும் ட்ரம்ப்பிட 2 விஷயத்தை வலியுறுத்த இருக்கிறாங்க. ஒன்று, ட்ரம்ப்புடைய நேரடி தலையீடு இல்லாமல் யுக்ரைனில் அமைதி நிலவாது அப்படிங்கிற ஒரு அடிப்படையான கருத்தை வச்சுருக்கிறாங்க. இன்னொன்று, யுக்ரைனுக்கு வலுவான பாதுகாப்பு உத்தரவாதங்கள் கிடைக்கணும் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக பேசியிருக்கிறாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக யுக்ரைனும் ஐரோப்பிய நாடுகளும் ஒத்த கருத்தோடு இருப்பதை அதிபர் ட்ரம்ப் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இப்போ ஐரோப்பிய தலைவர்கள் ஒட்டுமொத்தமாக ஜெலன்ஸ்கியோட சேர்ந்து அங்கே போகிறதுக்கான அடிப்படை காரணம். இப்போ புதினோட நெருக்கமான ஒரு உறவில் இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால ரஷ்யாவுடைய கோரிக்கைகளை ஏற்கும் நிலைக்கு ட்ரம்ப் போயிடக்கூடாதுங்கிறதுனால யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி திட்டமிட்டு காய்களை நகர்த்தி வர்றாரு. ஏன்னா புதினுக்கும் ட்ரம்ப்புக்கும் இடையில் இப்போ ஒரு நெருக்கம் உருவாகிட்டு இருக்குது. அந்த நெருக்கத்தினால ரஷ்யா அட்வான்டேஜ் எடுக்கக்கூடாதுங்கிறது தான் இப்போ யுக்ரைனுடைய அடிப்படையான கவலை. யுக்ரைன் தற்போது கூறி வரக்கூடிய நாட்டோ ஆர்டிகிள் 5 வகை பாதுகாப்பை பெற்றுவிட்டால் அதுவே ஜெலன்ஸ்கிக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். சரி, என்ன இந்த நாட்டோ ஆர்டிகிள் 5 அப்படிங்கிற கேள்வி இயல்பாக எழலாம். நாட்டோ அமைப்பினுடைய மிக முக்கியமான கொள்கையாக இது பார்க்கப்படுது. அதாவது கூட்டு பாதுகாப்பு கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டது தான் இந்த நாட்டோ ஆர்டிகிள் 5 அப்படிங்கிறது. இந்த நாட்டோ உறுப்பு நாட்டின் மீது ஆயுத தாக்குதல் நடந்துச்சுன்னா, யார் ஒருத்தர் நடத்தினாலும் அது நாட்டோ உறுப்பு நாடுகள் அனைத்தின் மீதும் நடந்த தாக்குதலாக கருதப்படும். இதுதான் நாட்டோ ஆர்டிகிள் 5. நாட்டோவில் இருக்கக்கூடிய உறுப்பு நாடுகளில் யார் மீது தாக்குதல் நடத்தினாலும் அது ஒட்டுமொத்த நாடுகளின் மீதான தாக்குதல்னு பார்ப்பாங்க. அப்போ இந்த கொள்கை நாட்டோ உறுப்பினர்களுக்கு ஒரு உறுதியான பாதுகாப்பு உத்தரவாதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இதன் மூலமாக தான் ஒரு சிறிய நாட்டோ நாடு கூட உலகின் எந்த ஒரு சக்தி வாய்ந்த நாட்டிற்கும் அஞ்சாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இப்போ நாட்டோ நாட்டின் மீது தாக்குதல் நடந்தால் அது நாட்டோ அமைப்பின் வட அட்லாண்டிக் கவுன்சிலுக்கு தெரிவிக்கப்படும். தாக்குதலுடைய தன்மையை பொறுத்து உறுப்பு நாடுகள் எவ்வாறு பதிலளிக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த கவுன்சில் தான் முடிவு பண்ணும். ஸோ இந்த கவுன்சிலுடைய பதிலடி அப்படிங்கிறது இராணுவ நடவடிக்கை உட்பட தேவைப்படக்கூடிய எந்த ஒரு வடிவத்திலும் இருக்கும். ஸோ இதுதான் நாட்டோ ஆர்டிகிள் 5 கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு. இப்போ நாட்டோ அமைப்பினுடைய வரலாற்றில் ஆர்டிகிள் 5 இது வரைக்கும் ஒரே ஒரு முறை தான் செயல்படுத்தப்பட்டிருக்குது. அதாவது அமெரிக்காவில் இரட்டை கோபுரங்கள் மீது ஒரு தாக்குதல் நடந்தது இல்லையா? இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு நாட்டோ இந்த ஆர்டிகிளை செயல்படுத்தி அமெரிக்காவுடைய பாதுகாப்பிற்காக அனைத்து உறுப்பு நாடுகளும் துணை நிற்கும் அப்படின்னு அறிவிச்சது. ஸோ இதன் விளைவாக என்ன நடந்ததுன்னா, அல்-கொய்தா அமைப்புக்கு எதிராக ஆப்கானிஸ்தானில் அமெரிக்க இராணுவம் நடத்திய அந்த தாக்குதல் நடவடிக்கைக்கு நாட்டோ நாடுகள் ஆதரவு கொடுத்துச்சு. இப்போ யுக்ரைனுக்கு ஏன் ஆர்டிகிள் 5 பாதுகாப்பு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுக்ரைன் நாட்டோ அமைப்பில் உறுப்பினராக இல்லை. அதனால் அதன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்திய போது ஆர்டிகிள் 5
அந்த நடவடிக்கையை இங்கே மேற்கொள்ள முடியல. நேட்டோ நாடுகள் நேரடியாக யுக்ரைனுக்கு இராணுவ உதவியை வழங்க முடியல. இதனால் யுக்ரைன் தொடர்ந்து ரஷ்யாவுடைய அச்சுறுத்தலை எதிர்கொண்டு வருகிறது. ஐரோப்பிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் யுக்ரைன் அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நாடு அப்படின்னு பார்க்குது. அப்போது யுக்ரைனுக்கும் அதே விதமான ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் ஐரோப்பிய நாடுகளும் வராங்க. யுக்ரைனை பொறுத்த வரைக்கும் ஒரு அமைதி ஒப்பந்தத்தின் மூலமாக எதிர்கால தாக்குதலிருந்து தன்னுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக்கணும் அப்படின்னு விரும்புது. அதனால தான் நேட்டோ ஆர்டிகிள் 5 போன்ற பாதுகாப்பு உத்தரவாதத்தை அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குது யுக்ரைன். ஜெலன்ஸ்கி அதை தான் வலியுறுத்துகிறாரு. இது மூலமாக நேட்டோ உறுப்பினராக இல்லைனாலும் கூட அந்த நாட்டின் மீது, அதாவது யுக்ரைன் மீது மீண்டும் தாக்குதல் நடந்தால் மேற்கத்திய நாடுகள் உடனடியாக ஒரு இராணுவ ரீதியாக உதவுவதற்கு முன்வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகுங்கிறது தான் யுக்ரைனுடைய அடிப்படையான ஒரு கோரிக்கை. இப்போ ட்ரம்ப்புடனான சந்திப்பின் போது யுக்ரைனுடைய இந்த கோரிக்கையை புதின் ஏற்றுக்கொண்டதாக ட்ரம்ப்போட தூதர் ஸ்டீவ் விட்காஃப் தெரிவிச்சிருக்கார். இது ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி. ஏன்னா நிறைய ஸ்டிக்கிங் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. இப்போ ரஷ்யா யுக்ரைன் போரை நிறுத்துறதுல 2 நாடுகளுமே நிபந்தனைகளை விதிச்சாங்க. ரஷ்யாவும் சில நிபந்தனைகளை விதிச்சாங்க, யுக்ரைனும் நிபந்தனைகளை விதிச்சாங்க. இந்த 2 நிபந்தனைகளுமே என்ன இருந்ததுன்னா, ஒன்றோடொன்று முரண்பட்ட நிலையில் நிறைய நிபந்தனைகள் இருந்ததுனால இதில் போரை நிறுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்காங்கிற ஒரு கேள்வி எழுந்துகிட்டே தான் இருந்துச்சு. அதில் முக்கியமான ஒரு ஸ்டிக்கிங் பாயிண்ட் அப்படின்றது இந்த பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது. அதில் இந்த ஸ்டிக்கிங் பாயிண்ட்ஸ்னு கருதப்பட்ட பாதுகாப்பு பிரச்சனை ஒரு வழியாக முடிவுக்கு வந்துடுச்சு அப்படின்னு தான் இப்போதைக்கு நாம் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ போரை முடிவுக்கு கொண்டு வர சில நிலப்பகுதிகளை கைமாற்றக்கூடிய திட்டம் குறித்து அமெரிக்காவும் ரஷ்யாவும் விவாதித்து வருகின்றன. இது இன்னொரு ஸ்டிக்கிங் பாயிண்ட், ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏற்கனவே நம்ம காணொலியில் இது பற்றி பேசியிருக்கிறோம். கிரீமியா, டான்பாஸ் இந்த மாதிரியான பிராந்தியங்கள் இருக்கு இல்லையா, அது மட்டும் இல்லை, கர்சன், அதே போல் சஃபோர்ஷியா, இதெல்லாம் ரஷ்யா தங்களுக்கானதாக கேட்குது. இதெல்லாம் யுக்ரைனுடைய பகுதிகள். அதை ரஷ்யா இப்போ ஆக்கிரமிச்சிருக்குது அல்லது போரில் தன்னுடைய பகுதியாக எடுத்திருக்கிறது. இந்த பகுதிகளை ரஷ்யா நாங்களே வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்குது. கிரீமியா மற்றும் டான்பாஸ் பிராந்தியத்தை ரஷ்ய வரலாற்றோட நெருக்கமாக தொடர்புடைய பகுதிகளாக இந்த நாடு பார்க்குது. இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் ரஷ்ய மொழி தான் பேசுகிறாங்க. ஆனால் அது யுக்ரைனுடைய பகுதிகள். கிரீமியா மற்றும் தெற்கு யுக்ரைன் பகுதிகள் கருங்கடலை அணுகுவதற்கும் கடல் வழியிலான வர்த்தகம் மற்றும் இராணுவ நடவடிக்கைகளுக்கும் ரஷ்யாவுக்கு மிகவும் முக்கியமானவையாக பார்க்கப்படுது. இந்த பகுதிகளை கைப்பற்றுவதுங்கிறது ரஷ்யாவுடைய இராணுவ பலத்தை அதிகரிக்கக்கூடியதாக மாறும். இந்த பகுதிகளை ரஷ்யா வச்சுக்கிச்சுன்னா இந்த பிராந்தியங்களில் நிலக்கரி, எரிவாயு போன்ற இயற்கை வளங்களும் வேளாண் நிலங்களும் அதிகமாக இருக்கின்றன. அப்போ இந்த வளங்கள் ரஷ்யாவினுடைய பொருளாதாரத்துக்கு உதவுன்னு ரஷ்யா நினைக்குது. ஆனால் யுக்ரைன் தன்னுடைய நாட்டின் எந்த ஒரு பகுதியையும் ரஷ்யாட்ட விட்டு கொடுக்க தயாராக இல்லை. ஒரு அமைதி ஒப்பந்தம் ஏற்படுறதுக்கு முன்னாடி ரஷ்ய படைகள் கைப்பற்றப்பட்ட அனைத்து நிலப்பகுதிகளையும் விட்டுட்டு வெளியேற வேண்டும் அப்படிங்கிறதா யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியினுடைய மிக முக்கியமான ஒரு நிபந்தனை, கோரிக்கை அப்படின்னு சொல்லலாம். இதில் இந்த 3 ஆண்டு கால போர் இருக்கு இல்லையா, இந்த போரில் ரஷ்யா கேட்கக்கூடிய இந்த நிலங்களை பாதுகாக்கிறதுக்கு, இந்த பிராந்தியங்களை பாதுகாக்கிறதுக்கு மட்டும் யுக்ரைனில் ஆயிரக்கணக்கான இராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. அதனால் இந்த நிலத்தை விட்டு கொடுப்பதுங்கிறது அவர்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் அப்படின்னு நினைக்கிறாரு ஜெலன்ஸ்கி. நிலத்தை விட்டு கொடுப்பதை யுக்ரைன் அரசியலமைப்பு தடை செய்வதாகவும் அவர் சொல்கிறார். அப்போ ஜெலன்ஸ்கி ஒரு பக்கம் பிடிவாதம் பிடிக்க சர்வதேச எல்லைகளை வலுக்கட்டாயமாக மாற்ற முடியாது அப்படின்னு ஐரோப்பிய தலைவர்களும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய எல்லை பகுதிகளை அப்படியே வைக்கணும், அதாவது போருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லை பகுதி அப்படிங்கிறது. இப்போ அதில் இந்த கிரீமியாவிலிருந்து இந்த பகுதியில் டான்பாஸ் வரைக்கும் பல பகுதிகளை ரஷ்யா கைப்பற்றி இருக்கிறது. ஆனால் ஏற்கனவே ரஷ்ய படை ஆக்கிரமித்திருக்கக்கூடிய இந்த டான்பாஸ் பகுதி இருக்குல்ல, தங்களுக்கே வேண்டும் அப்படிங்கிறது தான் புதினோட நிலைப்பாடு. கிரீமியாவை திருப்பி ஒப்படைக்கக்கூடிய எண்ணமும் எங்களுக்கு இல்லை அப்படிங்கிறார். இப்போ அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு பாதுகாப்பாக சென்றிருப்பவர்களில் ஒருத்தர் பிரிட்டன் பிரதமர். அவர் ட்ரம்ப்புக்கு மிகவும் நெருக்கமானவர். இப்போ ட்ரம்ப்பினுடைய விருப்பத்திற்குரிய நபர்களில் ஸ்டாமரும் இருக்கிறார். இன்னும் ஒரு மாதத்தில் ட்ரம்ப் லண்டன் செல்கிறார். இந்த பின்னணியும் பார்க்கணும். இப்போ ட்ரம்ப்பினுடைய லண்டன் பயணம் என்பது வெறும் ஒரு சம்பிரதாயமான சந்திப்பு மட்டும் இல்லை, சர்வதேச அரசியல், உலகளாவிய வர்த்தகம், மேற்கு நாடுகளுடைய இராணுவ கூட்டணி, அது மட்டும் இல்லாமல் உள்நாட்டு அரசியல் அப்படின்னு பல விஷயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு முக்கியமான நிகழ்வாக இருக்கும். அப்போ இந்த பயணங்கிறது ட்ரம்ப்பினுடைய தனிப்பட்ட வெளிநாட்டு கொள்கையையும் பிரிட்டனுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவின் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கும். அதனால தான் தற்போது ஸ்டாமரை ட்ரம்ப் எதிர்க்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு பார்க்கப்படுது. இப்போ இந்த சந்திப்பு இருக்கு இல்லையா, அதாவது ஜெலன்ஸ்கி அதே போல் ஐரோப்பிய நாடுகளுடைய தலைவர்கள் இவர்களோடு ட்ரம்ப் நடத்தக்கூடிய இந்த சந்திப்பு இருக்கு இல்லையா, இந்த சந்திப்பில் பங்கேற்கிறதுக்கு நேட்டோவுடைய பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டேயும் போகிறாரு. இவரும் ட்ரம்ப்புக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு சிலரில் ஒருத்தர். சில நேரங்களில் இவர்
ட்ரம்ப் விஸ்பரர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இந்த ரூட் இருக்கார் இல்லையா, இவர் ட்ரம்ப்பை வந்து டேடின்னு அழைத்த நிகழ்வுகள்லாம் கூட இருக்குது. அப்படின்னா அவ்வளோ நெருக்கமாக இருக்கிறாங்க. அப்போ இவருடைய சந்திப்பும் ஜெலன்ஸ்கிக்கு ஒரு நெருக்கத்தை கொடுக்கும். அட்வான்டேஜ் ஜெலன்ஸ்கி அப்படின்னு தான் பார்க்கப்படுது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு அதிபர் மேக்ரோன் மீது பெரிய அளவில் உடன்பாடு இல்லை அப்படின்னாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. பாலஸ்தீனத்தை ஒரு நாடாக அங்கீகரிக்கக்கூடிய அவருடைய முடிவை வெள்ளை மாளிகை சமீபத்தில் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்துச்சு. ஆனாலும் மேக்ரோன் ஜெலன்ஸ்கிக்கு ஒரு பாதுகாப்பு அரணாகவே செயல்படுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பிரான்ஸுடைய அதிபர். இவர்களை தவிர இத்தாலியுடைய பிரதமர் ஜார்ஜியா மெலோனி, அதேபோல் ஐரோப்பிய ஆணையத்தினுடைய தலைவர், இவங்க எல்லாமே இந்த சந்திப்பில் கலந்துக்கிறாங்க. ஃபின்லாந்து அதிபர் அலெக்சாண்டர் இவங்களும் ட்ரம்ப்பை சந்திக்க இருக்கிறாங்க. இப்போ யுக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வர்றதுக்கு இரண்டு நாடுகளும் தங்களுடைய கடுமையான நிலைப்பாடுகளை தளர்த்தி கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது. ரஷ்யா தன்னுடைய நிலப்பரப்பு கோரிக்கையில் சிலவற்றை விட்டுக் கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் யுக்ரைன் தன்னுடைய பாதுகாப்புக்காக ஒரு உறுதியான ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு நேட்டோ உறுப்பினர் பற்றிய தன்னுடைய நிலைப்பாட்டில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இந்த ரெண்டு தான் இருக்குது. ஏன்னா இதில் நேட்டோவில் உறுப்பு நாடாக யுக்ரைன் சேரப்போகும்போது தான் போர் அறிவிக்கிறாரு புதின். அப்போ இந்த அடிப்படையிலையும் இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சர்வதேச தலைவர்கள், குறிப்பாக ட்ரம்ப், புதின் மற்றும் ஜெலன்ஸ்கி ஆகியோருடைய சந்திப்புகள் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சிகளில் ஒரு முக்கியமான படி அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் ஒரு உறுதியான தீர்மானத்தை ஏற்றத்துக்கு இரு தரப்பினருமே பரஸ்பரம் விட்டுக் கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ இரண்டு தரப்பு பேச்சுவார்த்தை நடக்குது. முதல்ல ட்ரம்ப்பும் புதினும் அலாஸ்காவில் இருதரப்பு பேச்சுவார்த்தையாக அமெரிக்கா ரஷ்யா பேசிட்டாங்க. அதுக்கு பிறகு ட்ரம்ப்பும் ஜெலன்ஸ்கி அவரோட ஐரோப்பிய நாடுகளுடைய தலைவர்கள் இவங்கெல்லாம் சந்திக்கிறாங்க. இப்போது இந்த சந்திப்புக்கு பிறகு முத்தரப்பு ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறும். அதில் ட்ரம்ப்பு, புதின், ஜெலன்ஸ்கி இவங்க பேசி தான் ஒரு இறுதி வடிவம் அப்படிங்கிறது இருக்கும். அது மாஸ்கோவில் இந்த முத்தரப்பு கூட்டம் ஆலோசனை அப்படிங்கிறது நடக்குங்கிறது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கு. தேதி அறிவிக்கப்படலை. எனவே அதற்குள்ளாக ஒரு பாசிட்டிவான ஒரு டெவலப்மெண்ட் வரலாம் அப்படிங்கிறதும் வர வேண்டும் அப்படிங்கிறதும் தான் உலக நாடுகளுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஏன்னா யுத்தம் அப்படிங்கிறது எங்கே நடந்தாலும் அதனுடைய பாதிப்புகள் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சாமானியர்களை பாதிக்கக்கூடியதாக இருக்குது. அதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அப்படிங்கிறதுனால 3 ஆண்டுகளுக்கு மேலாக நீடிக்கக்கூடிய இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற முனைப்போட ஐரோப்பிய நாடுகளும் கூட இதில் களமிறங்கி இருக்கிறாங்க. பொறுத்து தான் பார்க்கணும். இன்றைய சந்திப்பு, அதே போல் திரு ஜெலன்ஸ்கியோட சந்திப்பு, அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய முத்தரப்பு பேச்சுவார்த்தை, இதெல்லாம் என்ன முடிவை எட்டப்போகுது அப்படிங்கிறது பொறுத்து பார்க்கலாம். மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.